ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். விசுவாசத்தில் வீரராய் மாறி ஜெயிக்கிற நல்ல நாட்களாய் மாறட்டும். ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது வரம், விசுவாசம் என்பது ஆவி. ஹல்லேலூயா. 9 வரத்துல ஒரு வரம் விசுவாசம். பாருங்க, அபிஷேகத்தை குறித்து வேதம் சொல்கிறது, நாங்கள் விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். அமெரிக்க தேசத்திலே ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் ஒரு வாலிபனை எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஒரு நல்ல திருமணமாக இருந்தது, நல்ல ஒரு வாலிபன், தெருவில் 2 துண்டு பிரதி கொடுப்பான். எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பாங்க. அப்படி என்ன ஆச்சரியம்? அவர் ஒரு முரட்டாட்டமான தீய பழக்கங்கள் உள்ள மனிதனாய் வாழ்ந்தான். அவன் மனைவி அவனுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தாள். ஆண்டவரே, என் கணவரை ரட்சியும், என் கணவரை ரட்சியும், என் கணவரை ரட்சியும் என்று ஜெபிக்க ஆரம்பித்தாள். எல்லாரும் சொல்லுவா, என் கணவர் ரட்சிக்கப்படுவார் என்று சொல்வார். ஒரு விபத்தில் மாட்டிக்கொண்டார். ஓடி போனால் அங்கே பயங்கரமான காரியம் நடந்திருந்தது. மருத்துவர்கள் மரித்து விட்டார் என்று சொன்னார்கள். இவர் சொன்னார், இல்லை, என் கணவர் மரிக்க மாட்டார், எனக்கு நேரம் தாருங்கள், நான் இயேசுவிடத்தில் மன்றாட போகிறேன் என்று ஜெபிக்க ஆரம்பித்தாள். முழங்கால் படியிட்டு அவருடைய சரீரத்தின் அருகே ஜெபிக்க ஆரம்பித்தாள். ஹல்லேலூயா. சில நேரம் மருந்து கைவிடும், மருத்துவம் கைவிடும். மருந்து நல்லதுதான், மருத்துவர்கள் நல்லவர்கள் தான். இயேசு கைவிட மாட்டார். ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிற தேவனே அல்ல. ஹல்லேலூயா. என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே, நீ புருஷனை ரட்சிப்பேன்னு சொன்னீங்கல்ல, அல்லேலூயா. அவர் ரட்சிக்கப்படாம மரிச்சிருக்கார். ஜீவனை தாங்க, அவர் ரட்சிக்கப்படட்டும். 4-5 மணி நேரம் போராடினார். திடீரென்று அவருடைய உடம்பு அசைந்தது, எழும்ப ஆரம்பித்தான். மருத்துவர்கள் உதவி செய்தார்கள். சுகம் பெற்று அவன் திரும்பினான். கடவுளை உயிர் பெற செய்தார். எஞ்சிய நாட்கள் ஆண்டவருக்காக வாழ்வேன் என்று தெருவாய் சுவிசேஷம் அறிவிக்க ஆரம்பித்தான். துண்டு பிரதிகளை கொடுக்க ஆரம்பித்தான். மரித்ததை பார்த்த அநேகர் அவன் உயிர் தெழுந்து ஊழியம் செய்கிறதையும் பார்த்தார்கள். அல்லேலூயா. எபிரேயர்ல 11:1 வாசிக்கிறோம், விசுவாசம் என்பது நம்பப்படுகிறதில் உறுதி, காணப்படாத நிச்சயம். கண்ணால காணாத ஒன்றை உறுதியான பிறகு பெறுதான் விசுவாசம். விசுவாசத்தோடு ஜெபியுங்கள், விசுவாசத்தோடு வாழுங்கள். ஹல்லேலூயா. விசுவாசம் உங்களை வாழ வைக்கும், விசுவாசம் ஜெயிக்க வைக்கும். பிரைஸ் தி லார்ட். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். விசுவாசித்து வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. விசுவாச வரம் என்னுடைய வாழ்க்கையில செயல்படட்டும். விசுவாசத்தின் ஆவி செயல்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென். God bless you. Have a nice day.